வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் குக்கரை திறந்தா வீடே மணக்கிற அளவுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகுக்கு பதிலாக நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதா இருந்தால் தாளிச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். அப்போ தான் காரம் எண்ணெயில் பிடிக்கும். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். இப்போ இதில் 1 கேரட்டை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். அதே அளவுக்கு நறுக்கின பீன்ஸ், 1 உருளைக்கிழங்கு நறுக்கினது. மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடணும். ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்க, இதை போட்டுக்கலாம். அரிசியோட அளவு 250 கிராம். அரை கப் பச்சை பயிரை நல்லா அலசிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதனோட அளவு 100 கிராம். இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு பச்சை பயிரை உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கின மல்லி இலை. 1 நிமிஷம் எல்லாத்தையும் பிரட்டி விட்டுடலாம். இதில் நான் எந்த விதமான பொடி வகைகளையும் சேர்க்கல, ஆனாலும் டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன், இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் எப்போவும் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரிசிக்கு நீங்கள் வைக்கிற தண்ணி போது, பச்சை பயிருக்குன்னு தனியாக வேண்டாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் எப்போவும் அரிசிக்கு எத்தனை விசில் விட்டு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சுலபமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த பச்சை பயிறு காய்கறி சாதத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.